அவன் ஒன்று நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களோட மதராசி படத்தோட சின்ன அப்டேட்டை பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான வீடியோ. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் தான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி வந்து இந்த படத்தை பற்றின ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் பீட் பண்ணி சிவகார்த்திகேயனோட ஓப்பனிங் ஒரு மாசான அளவுக்கு கொடுக்கணும்னா அது உங்களால் தான் முடியும். ஸோ என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த படத்தை பற்றி எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை நிலவிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க நேர வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மதராசி படம் வந்து செப்டம்பர் 5ன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த பெய்டு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நடக்கவே இல்லை. அந்த படத்தோட ஆக்டிவிட்டியோ இல்லை யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறது, செய்தியாளர் சந்திப்பு, இந்த மாதிரி எந்த நிகழ்வுகளும் நடக்கவே இல்லை. இது ஒரு மைனஸ் பாயிண்டாக வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதுபோக இந்த படத்தோட நிகழ்ச்சிகள்லாம் ட்ராப் ஆனதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் லட்சுமி மூவிஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அமரன் படம் வந்து 300 கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சு. அதனால் சிவகார்த்திகேயனோட அடுத்த படமும் அதே லெவலுக்கு ட்ராவல் ஆகும், இல்லைன்னா அதை விட தாண்டி ஒரு படி மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம இந்த படத்தோட உரிமையை அதிக ரேட்டுக்கு விற்கணும், விநியோகஸ்தர்களுக்கு நம்ம கொஞ்சம் கூடுதலான தொகைக்கு இந்த படத்தை விற்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதில் தான் அவங்க கவனத்தை திசை திருப்பிக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ரொமோஷன்ஸ் வேலையெல்லாம் இறங்கி பண்ணுறக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கெடுபிடி வைக்கிற மாதிரி வந்து அரசல் புரசலாக வந்து நியூஸ் வந்துட்டுருக்கு. அது ஒரு மிக முக்கியமான காரணமாக வந்து சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது செப்டம்பர் 5 இந்த படம் ரிலீஸ் ஆக போது இந்த 2 டேஸில் வந்து ப்ரீ ஓப்பனிங்கும் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் 8% மக்கள் தான் வந்து இந்த படத்துக்கு பார்க்குறதுக்கு புக் பண்ணியிருக்காங்க ப்ரீ புக்கிங்கில். இது ஒரு மிக முக்கியமான மைனஸாக வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இந்த படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக வந்து நம்ம ஏஆர் முருகதாஸோட கடைசி 3 படங்கள் வந்து படுதோல்வியை சந்திச்சு, அது ஒரு மிக முக்கியமான காரணமாக வந்து பார்க்கறதுனால மக்கள் இன்றைக்கி எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி படம் ரிலீஸ் ஆகட்டுப்பா, ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு போய்க்கலாம், படம் நல்லா இருந்தால் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தா, சிவகார்த்திகேயன் அவரோட ஃபேன்ஸை வந்து இந்த படத்தை பார்க்குறக்கு இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டியும் இன்றைக்கி ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதையெல்லாம் வந்து பீட் பண்ணணும்னு சொன்னால் அது எஸ்கே ஃபேன்ஸால் தான் முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் ஷோங்கிறது வந்து ப்ரீ புக்கிங்கில் போய் பார்க்கணுங்கிறது கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டே அன்றைக்கி எப்படி தியேட்டரில் கலக்கட்டுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா அமரன் படமே வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் கூட்டம் வந்து திரையரங்குக்கு படையெடுத்து வந்தாங்க. அது எல்லாருமே நம்ம பார்த்தோம். சரி, இப்படி இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயங்க, எனக்கு ஒரு சிலரை பார்த்தாவே மிகப்பெரிய காண்டு வருது. இன்றைக்கி யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு விஜய் அவர்கள் வந்து துப்பாக்கி கொடுத்துட்டா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அடுத்த தளபதி ஆகிடலாமா, அடுத்த சின்ன தளபதி ஆகிடலாமா, அப்படி இல்லாமல் அவரால் வந்துட முடியுமா, விஜயோட இடத்த பிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எந்த இன்டர்வியூ பாருங்கள், மதராசி படத்தோட அப்டேட்னு அடிச்சிங்கன்னா அதில் எல்லாமே வர்றது படத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து விஜய்கிட்ட கன்று வாங்கிட்டார், அவர் தான் நீ அடுத்த தளபதியாமா, அவர் வந்து மறைமுகமாக அதை வந்து ரொம்ப விரும்புகிறாரு, வெளியே தான் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த மாதிரி நான் வந்து தளபதி ஆகிட முடியாதுங்க, அதுக்காக நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு தான் பேசிக்கிறாரு. தவிர்த்து அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது. ஆனால் வந்து இல்லை, நான் அப்படியெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த ஆசையெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. படத்தில் தான் நடிக்கிறாருன்னு பார்த்தா ஆடியோ லான்ச்லேயும் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கேலி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எதுக்குப்பா, உங்களுக்கு எதுக்குப்பா இவ்வளோ வன்மம்? அவருக்கு உண்டான அந்த தகுதி இருந்தால் அது மக்களே கொடுத்துட போகிறாங்க. ஒருத்தர் ஒரு படத்தில் நடித்ததுனாலையோ 4 பேர் பேசிக்கிறதுனாலையோ யாரும் ஒரு இடத்த அடைஞ்சிட முடியாது. அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்டு, அதுக்கான ஆளாக இருந்தால் அது யாராக வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும். அதனால் கொஞ்சம் வாயை மூட்டுருங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இன்னொரு மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட்டாக வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ட்ரெய்லர் கட்டு வந்து அந்தளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை. அதுபோக பாடல்களும் வந்து ஒரே ஒரு பாட்டை தவிர மற்ற பாடல்கள் அனைத்துமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிளப்புற மாதிரி இல்லை, அனிருத் பாட்டு மாதிரியே இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து ஏஆர் முருகதாஸ் ப்ளஸ் எஸ்கே கூட்டணிங்கிறனால பாடல்கள்லாம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கணும். ஒரு பாட்டு ஹிட் ஆனவே வந்து படம் ஹிட் ஆன மாதிரி. ஏன்னா ஒரு பாட்டு 2-3 பாட்டு மட்டும் நல்லா சூடு பிடிச்சி ஹிட் அடித்து பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் அடிச்சதுனா கண்டிப்பாக அந்த படம் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பு வந்து மக்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லை.
அதனால பாடல்கள் எடுபடலையோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு காரணமாக வந்து இன்னைக்கு இந்த மதராசி படத்துக்கு உண்டான ஒரு மைனஸ் பாயிண்டாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏஆர் முருகதாஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இந்த படம் வந்து 100க்கு 200% வந்து ஹிட் அடிக்கக்கூடிய படம் தான் சொல்லிட்டு. ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை வந்து ஒரு எச்சரிக்கை படமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச்லேயே வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து சொல்லியிருந்தாரு. மக்களுக்கு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தக்கூடிய படமாக வந்து இந்த படம் இருக்க போகுதுன்னு சொல்லி கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருந்தாரு. ஏன்னா நம்ம எந்த ஒரு டைரக்டருமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு 3 படம் 4 படம் கிட்டு கொடுத்தானா அடுத்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியரில் வந்து முடிஞ்சிருது. அது எந்த டைரக்டருக்குமே பொருந்தும். அது ராஜமௌலி ஆகட்டும், சங்கர் ஆகட்டும், யாருக்குமே வந்து இது பொருந்தும். ஏன் ராஜமௌலியோட ஆரம்பகால படங்களே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3-4 தோல்வி சந்திச்சதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு படம் வந்து அவருக்கு அமைஞ்சது. ஆனால் நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து அப்படி கிடையாது. அவர் ஆரம்ப படங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 8 படங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்து இப்போ ரீசன்ட் பீரியடில் தான் அது ஒரு 3-4 படம் ஓடல, சரியாக போகலை. அதுக்காக வந்து அவரோட அடுத்தடுத்த படங்கள் ஓடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம யாருமே வந்துடக்கூடாது. முதல்ல ஏஆர் முருகதாஸ் மேலே இருக்கிற நெகட்டிவிட்டியை தூக்கி எறிஞ்சிட்டு கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் படமாக வந்து அமைய போகுது. ஏன்னா நம்ம எஸ்கேவோட வளர்ச்சி இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஏஆர் முருகதாஸும் எஸ்கேவும் ரீசெண்டாக சொன்ன விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை சிறப்பம்சங்களும் இருந்தனால தான் இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன்னு சொல்லி எஸ்கே அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்டாக கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் யாருமே வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் யோசிக்க வேண்டாம். படம் பார்க்கணுன்னு தோணுதா போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா அந்த படத்தை கொண்டாடுங்க. அதுதான் நம்ம சிம்பிளாக வந்து சொல்ல வேண்டிய விஷயம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போதக நடி வச்சு இங்கே பாட்டு சரியில்லை, அங்கே வந்து ட்ரைலர் கட்ட சரியில்லை, இங்கே வந்து ப்ரொடியூசர் சரியில்லை, இங்கே வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து 40 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார், அமரன் வெற்றிக்கு அப்புறம் இந்த படத்துக்கு மேலே 50-60 கோடிக்கு மேலே கேட்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் எதுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கணும்? படம் நல்லா இருந்தால் போய் பார்க்க போகிறோம், கொண்டாட போகிறோம், அவ்வளோதானே. எதுக்கு இந்த நெகட்டிவிட்டி எல்லாம்? இவங்க இந்த பாதி வேலையே வந்து 80% நெகட்டிவிட்டியை கிளப்புனா மக்கள் பார்க்குறவங்களும் படிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த படத்தோட மார்க்கெட் சுமார் தான் போல், இந்த படம் நல்லா இருக்காது போல் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துடுறாங்க. அதனால் யாரும் அப்படியெல்லாம் போய் நம்ம யாரோட பேச்சையும் நம்ம கேட்க வேண்டியதில்லை. ஃபுல் பாசிட்டிவிட்டியாக இருங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போய் பாருங்கள், ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு தியேட்டருக்கு போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. ஓகே, நீங்கள் ஒரு எஸ்கே ஃபேனாக இருந்தால் நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.